ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடி ஆக்ஷன். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்கு வந்து நான் 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ நான் பெரிய துண்டுகளாக தான் நறுக்கிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாங்க. இப்போ கடுகு கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கிறலாம். சோம்பு போடுறது வந்து நல்லா நம்மளுக்கு வந்து கறி டேஸ்ட்டில் இருக்குங்க. நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ இது 2மே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு 2 வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கிறலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும். இது எல்லா சாதத்தோடமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து வெங்காயம் ஒரு அரை பதமாக வதங்கியிருக்குங்க. இப்போ இதிலவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம். தக்காளி பழம் வந்து ஒரு தக்காளி பழம் சேர்க்குறேங்க. நல்லா மீடியம் சைஸ் தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். ஒரு தக்காளி சேர்க்கலாம். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோடையே சேர்த்து வதக்கிடலாங்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட உப்பு சேர்த்து வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், உப்பு வந்து கல் உப்பு தாங்க சேர்க்குறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்குறேன். கரெக்டாக இருக்கும் இது. உப்பு சேர்த்து வதக்கையில வந்து சீக்கிரம் நல்லா வதங்கிரும். இப்போ பாருங்கள், வதங்கிருச்சுங்க. இப்போ இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா பிரட்டிடலாம் இதை. இது நம்ம தனியாத்தூள் சேர்த்து செய்யல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சிக்கன் கிரேவி இந்த மாதிரி நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க இது. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுறலாம். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நான் பெருசாகவே தான் கட் பண்ணியிருக்கேங்க. நம்ம கிண்ட கிண்ட வந்து நல்லா உடஞ்சி வந்துடும். இங்கே பாருங்கள், நல்லா 4 துண்டாக சேர்ந்து தான் இருக்குது. நம்ம கிளறி விடையில வந்து நல்லா உடஞ்சி நல்லா வந்துடும் பாருங்கள். இது நல்லா கிளறிட்டேன். இப்போ வந்து இது டேஸ்ட்டுக்காக வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா சேர்க்குறேங்க. இது நம்மளுக்கு நல்லா கலரும் கொடுக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். இப்போ தண்ணி வந்து நான் அதிகம் சேர்க்கல, கொஞ்சமாக தான் தெளித்து விட்டுருக்கேன் பாருங்கள். இது ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்ச கிழங்குன்றதுனால, இப்போ நம்ம மசாலா மட்டும் தான் லைட்டாக வேகணும். இந்த தண்ணி அளவு போதுங்க. அப்படியே பிரட்டி எடுத்துடலாம், நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வருது பாருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்க, நல்லா நம்மளுக்கு கிரேவி ஆயிருச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கிளறுனா போதுங்க. இது மசாலா வாடை எதுவும் வராது, நல்லாவே இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். இது சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு அதை விட ரொம்ப நல்லாயிருக்குங்க. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.